Gospel according to John chapter 12 verse 13. யோவான் 12:13. அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். இவரை நீங்கள் நினைக்கலாம், என்ன ஐயா குருத்தோலையின் கையுமாவே இருக்காங்க, நாங்கள் அங்கிருந்து பார்த்துக்கிட்டோம். எங்களுக்கு ரோசனிட்ட திறந்து பார்த்து குருத்தோலையை கீழே வைக்கவே இல்லை. அவனியில தான் வந்தார். சரி, இங்கே உள்ளேயும் வயல் வரும்போது குருத்தோலையோடு வர்றாரு. சரி, ஆண்களில் வச்சுட்டாருன்னா ரசத்து வீட்டுக்கு வரும்போது எதோட வர்றாரு? குருத்தோலையில் வருகிறார் என்று சொல்லி யாராவது நினச்சி பார்த்தீங்களா? நினச்சிங்களா? நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் நான் பேச போகிறோம். எது பேச போகின்றது? இந்த குருத்தோலை நீங்கள் பிரசவம். எனவே குருத்தோலை நான் கொண்டு போகிறேன். இந்த குருத்தோலை எதை நம்மை குறித்து பேசப் போகிறது என்பதை நாம் சற்று பிறகு குருத்தோலை ஜனஸ்பாசனம். இந்த குருத்தோலை ஞாயிற்று நடைபெற்ற இந்த ஓசன்னா பவனியானது 4 சுவிசேஷங்களையும் எழுதப்படும். அத்தையும் 4 எல்லாத்துலையும். ஆனால் குருத்தோலை என்கின்ற வார்த்தை யோவான்ல மட்டும்தான் இருக்கே தவிர மத்தேயு, மார்க்கு, லூக்கா சுவிசேஷத்தில் குருத்தோலை என்கின்ற வார்த்தை இடம்பெறவில்லை. இந்த யோவான் 12:13 குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு இருக்கிறார். இந்த குருத்தோலை என்கின்ற வார்த்தை யோவான் சுவிசேஷத்தில் மட்டுமே எழுதப்பட்டது. இந்த குருத்தோலை என்பது யூதர்கள் கூடார பண்டிகையின் போது குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு ஓசன்னா என்று சொல்லி ஆண்டவரை வைக்கப்பட்டார். ஓசன்னா என்றால் save us O Lord. ஓசன்னா means save us O Lord. ஆண்டவரை நீங்களே என்பதுதான் ஓசன்னா என்ற வார்த்தையுடைய பொருள். இயேசு கிறிஸ்து எருசலேமிலே வெற்றி வேந்தராக யூதருக்கு ராஜாவாக நுழைகின்ற சமயத்தில் இந்த ஓசன்னா என்று சொல்லி பாடினார். குருத்தோலையை குறித்து சொல்ல வேண்டுமானால் எருசலேம் நகரத்திலே ஏற்கனவே இந்த பரிசுத்த வாரத்தில் மட்டுமல்ல, இதற்கு முன்னதாகவே ஒரு பாரம்பரியம் என்னவென்றால் எருசலேம் நகரத்திலே இருப்பவர்கள் புதிதாக பண்டிகைக்கு வருகின்றவர்கள். எருசலேம் தான் தேவாலயம் இருக்கிறது. பண்டிகை நாட்களிலே எருசலேமை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பண்டிகை கொண்டாடுவதற்காக எருசலேம் தேவாலயத்திற்கு வருவது வழக்கம். அப்படி எருசலேம் தேவாலயத்திற்கு வருகின்ற வெளியிடத்திலிருந்து வரக்கூடிய மக்களை எருசலேம் மக்களுக்கு போய் வரவேற்பார்களாம். எருசலேம் நகருக்குள்ளாக நுழைந்த உடனே அவர்களை இந்த குருத்தோலைகளை விரித்து அதன் மீது நடக்க செய்து வாக்குவாங்க வரவேற்பார். மற்றவர்களை வரவேற்பதற்கு எருசலேம் நகர மக்கள் பண்டிகையின் போது செய்த காரியம் குருத்தோலைகளை விரித்து அதன் மீது அவர்களை நடக்க செய்து வரவேற்பார். அதைத்தான் இயேசு கிறிஸ்துவும் கூட எருசலேம் நகருக்கு செல்லுகின்ற வகையிலே குருத்தோலைகளை குறித்து அவரை வஸ்திரங்களை குறித்து அதன் மீது அவரை நடக்க செய்து அவரை வரவேற்றார். குறிப்பாக இந்த கூடார பண்டிகைகளில் எரிகோவில் இருந்துதான் குருத்தோலை கொண்டு வருவது வழக்கம். ஆனால் நீளமான குருத்தோலைகள் அவர்கள் பயன்படுத்தும். எவ்வளவு கூட நீளமான குருத்தோலை பிடிக்கிறதோ அவ்வளவு அது நன்றாக இருக்கிறது. நீளமான குருத்தோலைகளுக்கு தான் அவர்கள் கேள்வி வழக்கம். ஆனால் இந்த நீல குருத்தோலைகள் பஸ்கா பண்டிகை சமயத்திலே கிடைப்பது என்னென்றால் இன்னும் கொஞ்சம் நாள் போனதுக்கு அப்புறம் தான் இந்த குருத்தோலை இலைகள் எல்லாம் நீளமாக வரும். எனவே இந்த பஸ்கா பண்டிகை சமயத்தில் நீளமான குருத்தோலைகள் கிடைப்பது அரிதான காரியமாக இருந்தபடினால் அவர்கள் எரியோ நகருக்கு போய் எரியோ நகரத்தில் தான் நீளமான குருத்தோலைகள் கிடைக்கும் என்று சொல்லி எரியோ நகருக்கு போய் அங்கிருந்து நீளமான குருத்தோலைகளை கொண்டு வந்து இந்த எருசலேமிலே அவர்கள் பயன்படுத்தினார். அது மாத்திரமல்ல, குருத்தோலைகளை குறித்து செல்வது யூத நாகரிகங்களுடைய அடையாள சின்னம். Holding thrones is a nationalistic symbol of Judaism. Nationalistic symbol. அந்த யூத நாட்டினுடைய அடையாள சின்னம் குருத்தோலைகளை குறித்து செல்வது. காரணம் என்னவென்றால் அந்த யூத மக்கள் அடிமைகளாக இருந்தபோது அந்த அடிமை பணத்திலிருந்து யூத மக்களை விடுவிப்பதற்கு ஒரு நிகழ்வு நடைபெற்றது. அந்த நிகழ்வு என்னவென்றால் இந்த கிமு 175 கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாகவே
கிமு 175ஆம் ஆண்டிலே ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. என்ன நிகழ்ச்சினா, யூதர்களை ஆன்டியோகஸ் எபிபானஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ரோம நாட்டை சேர்ந்த அரசன் ஆட்சி செய்தார். யூத நாடு தனி, ரோம நாடு தனி. இந்த யூதர்களை ரோமர்கள் அடிமைகளாக வைத்திருந்தார்கள். அடிமைப்படுத்தினார். எந்த சுதந்திரமும் கிடையாது யூத மக்கள். எருசலேம் தான் யூத மக்களுடைய தலைமையம். அந்த எருசலேம் நகரத்தில் என்ன செய்தார்கள்னா, ரோம கடவுள்களை கொண்டு, ரோம மக்கள் வழிமுறைகள் கடவுள்களின் சிலைகளை கொண்டுவது எருசலேமில். எனவே ரோமர்கள் வழிமுறைகள் கடவுள் சிலைகளை வைத்தார்கள், பன்றிகளை வழிவிட்டார்கள். இந்த ரெண்டுமே யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் ரோம சிலைகளை எருசலேமில் வைப்பதும் பன்றிகளை பலியிடுவதும் யூதர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு காரியம். யூதர்கள் என்ன நினைச்சாங்க, எப்ப நமக்கு விடுதலை? இந்த ரோம நாட்டிலிருந்து நாம் எப்படி ரோம அரசின் பிடியிலிருந்து எப்படி விடுதலை பெறுவோம் என்று யோசித்த சமயத்தில் யூதாஸ் மக்கபேயஸ் என்று சொல்லக்கூடிய புரட்சியாளர், யூத மக்களுக்கு ஒரு புரட்சியாளர் ஒருவர் தோன்றி, எப்படியாவது நாம் என்ன செய்ய வேண்டும், விடுதலை பெற வேண்டும், சுதந்திரம் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த யூதாஸ் மக்கபேயன் என்ன செய்யலாம், ரோம அரசனோடு போர் செய்து அவரை வெளியே விரட்டிவிட்டு அந்த யூதாஸ் மக்கபேயன் மீண்டும் அவன் முக வளர்ச்சியோடு எருசலேம் திருப்பி மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம்? ரோமர்களது அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம். இந்த ரோமனுடைய பிடியிலிருந்து நம்மை விடுதலை செய்தவர் இந்த யூதாஸ் மக்கபேயஸ். அவர் திருப்பி வருகிறார். அவர் என்ன செய்யணும்னா, வரவேற்பு வேண்டும் என்று சொல்லி புதுத்தோலைகளை பிடித்துக் கொண்டு யூதாஸ் மக்கபேயன் என்ன செய்வார்களாம், வரவேற்றார். நீதான்ப்பா எங்களுக்கு ரட்சகர், நீதான்ப்பா எங்களுக்கு மீட்டர், இந்த ரோமனுடைய பிடியிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தது நீதான் என்று சொல்லி அந்த யூதாஸ் மக்கபேயஸ் எருசலேமுக்கு திரும்பி வருவது புதுத்தோலைகளை பிடித்து அவனை வரவேற்றார். அந்த நிகழ்வு தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வைக்கப்பட்டது. பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கப் போகிறேன், சாத்தானின் பிடியிலிருந்து விடுதலை கொடுக்கப் போகிறேன் என்று சொல்லி ஓசன்னா, இயேசுவே எங்களை ரட்சியும், நீர் கர்த்தருடைய நாமத்தாலே வருகிற ராஜா என்று சொல்லி அந்த விடுதலை நோக்கத்தோடு கூட திருத்தோலைகளை குறித்து அவர்கள் இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்தார்கள் என்று சொல்லி. எங்களுக்கு கொடுப்பது என்பது லேசான திருத்தோலை தென்னமரத்தை கொண்டு வருகிறோம்